ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல 4th லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைஃப் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ 7வது பாடம் போறோம், தகவல் செயலாக்கம். ஸோ இந்த பாடத்துல என்ன இருக்கு, என்னென்ன பார்க்க போறோம், அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாடத்துடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 10 மினிட்ஸ் எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? எஸ், பாடத்துக்கு முன்னாடி இன்னைக்கான ஜெனரல் நாலேஜ் ஜிகே கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா? அதாவது இன்னைக்கு நேச்சரை பத்தியும் சயின்ஸை பத்தியும் இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா? இஸ் ஆன்சர் நியூ டெல்லி. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா? இஸ் நியூ டெல்லி. Which is the largest ocean world? Pacific Ocean. Which is the largest ocean in the world? Pacific Ocean. How many continents are there in the world? How many continents in the world? 7 continents. Which is the longest river? Which is the longest river in the world? Nile River. அதனுடைய கிலோமீட்டர் 6,650 கிலோமீட்டர். வாட் இஸ் த நேஷனல் பேர்ட்? பீகாக். அதாவது இந்தியாவின் தலைநகரம், மிக பெரிய, உலகிலேயே மிக பெரிய கடல், மிகப்பெரிய கடல் இந்தியா. உலகின் கண்டங்கள், கான்டினென்ட்ஸ்னா கண்டங்கள். லாங்கஸ்ட் ரிவர், நீளமான நதி, உலகிலேயே மிக நீளமான நதி, இந்தியாவினுடைய தேசிய பறவை. சோ இதுதான் இன்னைக்கான ஜிகே 5 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சோ ஒன் மோர் டைம் பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா? நான் உங்களுக்கு புக்கு ஷேர் பண்றேன். இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் செயலாக்கம். ஒரு ஜெனரல் டாபிக் தான் இந்த பாடம். இன்ட்ரெஸ்டடா இருக்கும். சரிங்களா? சரி, செயலாக்கம் தமிழ்ல. வெவ்வேறு வகையிலான பொருட்களின் அனைத்து சாத்தியமான வரிசைகளை தீர்மானித்து அவ்வரிசைகளின் பட்டியல் மற்றும் எண்ணுதல் கொள்கைகளை விவரித்தல். தருக்க சிந்தனைகளை வளர்க்க உதவும் சேர்ப்பு விளையாட்டை கற்றுக்கொள்ளுதல். கணித கருத்துக்களை குறித்து காட்டவும் மற்றும் உருவகப்படுத்தவும் நிலை வரைபட வண்ணமிடுதலின் பங்கை ஆராய்தல். பிபனோசி எண் அமைப்பை உடல் மற்றும் உயிரியல் அமைப்புகளில் கண்டுணர்ந்து கற்றுக்கொள்ளுதல். கொடுக்கப்பட்ட எண்களின் மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்கும் சிறந்த முறையினை ஆராய்ந்து அறிதல். கொடுக்கப்படும் தகவல்களை மறைக்குறியாக்கம் மற்றும் மறைக்குறி விளக்கம் செய்யும் முறையினை புரிந்து கொள்ளுதல். பொருள்களை விலைக்கு வாங்குவதற்கு முன்பு பல்வகை வாய்ப்புகளை கருத்தில் கொள்ளவும் ஒரு பொருளுக்கான விலையை கணக்கிட்டு வரையறுக்கப்பட்ட தொகைக்குள் பொருட்களை வாங்கவும் கற்றுக்கொள்ளும். கொடுக்கப்பட்ட இடத்தில் பொருள்களை எவ்வாறு திறம்பட நிரப்புவது என்பதற்கான உகந்த தீர்வை அறிந்து கொள்ளுதல். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது ஜோடி சேர்த்துறது, டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆர்டரிங்ஸ் ஆஃப் அன் ஆர்பிட்டரி நம்பர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபாலோயிங் சர்டைன் ப்ரொசீஜர்ஸ். அதாவது இங்க ஒரு 2-3 ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. எண்ணுதலின் கூட்டல் கொள்கை, பெருக்கல் கொள்கை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. அது எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் போறோம், சாப்பிடுறோம். நம்ம போற டைம்ல ஹோட்டல்ல நீங்க மேக்சிமம் ஆஃப் ஹோட்டல்ல நீங்க மத்தியானம் போனாலும் டிஃபனும் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும். கரெக்டா? எஸ். டிஃபன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இட்லி, தோசை, பொங்கல், பூரி அதெல்லாம். ரைஸ் ஐட்டம்ங்கிறது உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், ஃபுல் மீல்ஸ், அந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ். ஸோ நீங்க சாப்பிட்றதுக்கான பாசிபிள்
இருக்கு. நீங்க வந்து தோசை சாப்பிடலாம், ரைஸ், ஃபுல் மீல்ஸும் தோசையும் சாப்பிடுவீங்களா? மாட்டீங்க. தோசை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு வெரைட்டி மீல்ஸ் சாப்பிடுவீங்க. சோ அந்த மாதிரி பாசிபிள் வேஸ். அதே மாதிரி பொங்கல் வித் வெரைட்டி மீல்ஸ், இல்ல பொங்கல் வித் மீல்ஸ், அது உங்க ஆப்ஷன். இந்த பர்டிகுலர் டிஃபன் ஐட்டம் கூட இந்த மீல்ஸ் ஐட்டம்லயும் எதை வேணாலும் நீங்க பேர் பண்ணிப்பீங்க. கரெக்டா? சோ வாட் ஆர் த பாசிபிள் வேஸ், அந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்கா ஞாபகம் வச்சா வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நான் 2 வாங்குறீங்க. நீங்க தீபாவளிக்கு வந்து 4 ஷர்ட் வாங்குறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீன் இல்ல 2 ஜீன், பிளாக் அண்ட் ப்ளூ ஜீன் வாங்குறீங்க. ஒரு 3 கலர் ஷூ வாங்குறீங்க, பிரவுன், பிளாக், 3 கலர் ஷூஸ், 5 கலர் ஷர்ட்ஸ். சோ பிங்க் கலர் ஷர்ட், பிளாக் ஜீன், ஒயிட் ஷூ பேர். ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், சிரிக்க கூடாது. சோ வந்து எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு 5 ஷர்ட்டை 2 பேண்ட்டை வச்சு நீங்க பேர் பண்ணிக்குவீங்க. கரெக்டா? சோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் திங்ஸ எப்படி பாசிபிள் வேஸ், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல நீங்க பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். உங்களுக்கு டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆர்டரிங்ஸ் ஆஃப் an arbitrary number of objects following certain procedures அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம். ஒரு உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஜெனரல் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். டு லேர்ன் அ செட் கேம் ஃபார் டெவலப்பிங் லாஜிக்கல் திங்கிங். நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்கை வந்து டெவலப் பண்றதுக்காக ஒரு கேம் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஆல்ரெடி. டு இன்வெஸ்டிகேட் த ரோல் ஆஃப் மேப் கலரிங் இன் ரெப்ரசென்டிங் மாடலிங் மேத்தமேட்டிக்கல். அதே மாதிரி மேப்புக்கு கலரிங் பண்றது, மாடலிங் பண்றது, அதெல்லாம் மேத்தமேட்டிக்கல்ஸ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். டு அப்சர்வ் த ஃபிபனாசி பேட்டர்ன் இன் பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் பினோமினா. அதாவது ஃபிபனாசி பேட்டர்ன்ஸ் வந்து இந்த நம்மளுடைய எலும்புகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புகள்ல, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள், இந்த எலும்புகளின் எண்ணிக்கையை, பிசிக்கலா இருக்கக்கூடிய எலும்புகளின் எண்ணிக்கையை நமக்கு கணிதத்துல ஃபிபனாசி சீரியஸ்ல எப்படி வந்து அதை வந்து சொல்றாங்க, பயாலஜிக்கல் பினோமினா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். டு சூஸ் த பெஸ்ட் மெத்தட் இன் ஃபைண்டிங் ஹெச்சிஎஃப் ஆஃப் நம்பர்ஸ். நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். பட் இந்த பாடத்துல ஒரு ஸ்பெசிபிக் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருக்கிறது. ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் வச்சு ஹெச்சிஎஃப் ஐடென்டிஃபை பண்ணுது. நார்மலா 2 நம்பர் கொடுத்தா ஹெச்சிஎஃப் நமக்கு எல்லாருக்கும் கண்டுபிடிக்க தெரியும். 2, 3, 4 கொடுத்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். இங்க ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் லார்ஜ் நம்பர்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்காது, பெரிய எண்கள். பட் ஒன் ஸ்பெசிபிக் மெத்தட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். அடுத்தது, டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இன்ஃபர்மேஷன் கேன் பி ப்ராசஸ்ட் இன் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். இந்த டாபிக் உங்களுக்கு புதுசு, இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். மறைகுறியாக்கம் மற்றும் மறைகுறி விளக்கம், குறியாக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குறியாக்கவியல் அப்படின்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்க இப்போ நம்மளுடைய ஆர்மில, போலீஸ்ல, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஓப்பனா வந்து இப்போ நான் ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் வந்து மெயினா வந்து போலீஸ் ஆர்மிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகள் வந்து முன்னாடியே வந்து சம் வந்துரும். அந்த ஹிண்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் அவங்களுக்கு தான் அந்த கோட் வேர்டும் அந்த இது அதை ரீட் பண்றதுக்கும் தெரியும். அதுக்கு அவங்க வந்து ஒரு கோட் வேர்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து சில பேசிக்கா வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ABCD அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் வித் 000102 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டு போறதுக்கு கொடுப்பாங்க. சோ அதுல எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கறது வந்து எப்படி நம்ம ஒரு வேர்டை கண்டுபிடிப்போம், ஐடென்டிஃபை பண்ணுவோங்கிறது நம்ம பார்க்கலாம். To consider alternatives in shopping before making a purchase, calculate the unit price for each item and make purchase in limited budget. அதாவது நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குவதற்கும் ஒரு பொருளினுடைய விலையை கண்டறிவதற்கும், அந்த இப்ப நம்ம கையில நம்ம அம்மா வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து அரிசி 1 கிலோ, மிளகாய் வந்து 1 கிலோ, வந்து சில்லி ஐட்டம்ஸ் 1 கிலோ 80 ரூபா, புளி 1 கிலோ 200 ரூபா,
வேற ஏதாவது என்ன பருப்பு 1 கிலோ 300 ரூபா அப்படி பேரெல்லாம் போட்டு ரேட் போட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் கேஜி ரேட் போட்டிருப்பாங்க. உங்க கையில 1000 ரூபாய் இருக்கு, உங்க அம்மா லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 1000 ரூபாயில அவங்க தந்த லிஸ்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அடங்குற மாதிரி வரும். எக்ஸஸ் பைசா செலவு பண்ண முடியாது. ஒன்னும் அந்த 1000 ரூபாய்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா 1000 ரூபாய்க்கு கம்மியா வந்து வாங்கணும். சோ அது எப்படி நம்ம பார்ப்போம், எப்படி வாங்குவோம் அப்படிங்கறத பத்தி, லிமிடெட் பட்ஜெட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறது இந்த பாடத்துல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது last topic, how to pack things efficiently in a given space and find the optimal solution. இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்கப்பட்ட பொருள்களை அது வந்து பொதித்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பொதித்தல் முறை. அந்த பொருட்களை பேக் பண்றது நமக்கு ரொம்ப அழகா வந்து, இன்னும் பெஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லாமே வந்து ஊருக்கு போவோம், ட்ரிப்ஸ் எல்லாம் போவோம் இல்லையா, நம்ம கையில ஒரு சின்ன பேக் இருக்கும். அந்த பேக் எவ்வளவு அழகா நம்ம 5 டேஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ், லேப்டாப்ஸ், என்ன புக்ஸ் என்னெல்லாம் வேணுமோ பேக்ல அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இங்க வந்து பொதித்தல் முறை அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல சொல்லி தந்திருப்பாங்க. சோ இதுதான் நம்ம இந்த பாடத்துல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது. இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் ஃபார் திஸ் half-yearly எக்ஸாம் அண்ட் நெக்ஸ்ட் 4 டாபிக்ஸ் ஃபார் ஆனுவல் எக்ஸாம். பட் நம்ம இதை கண்டினியூவா பார்த்தரலாம். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருந்தாதான் பாடம் ஃபுல்லா முழுமையா நம்ம, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிக்குவோம், நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஓகேவா? எஸ். இப்ப நம்ம வந்து பாடத்துக்குள்ள போயிடலாமா? நீங்க பாருங்க, உயிரியலில் பிபனாசி எண்களுக்கான எடுத்துக்காட்டு நம்மளுடைய கை எலும்பு, விரல்கள், அப்புறம் வந்து அந்த எலும்பு மஜ்ஜைகள், இதெல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கட்டிட தொழிலாளி வந்து 2 தூண்களுக்கு நடுவுல எவ்வளவு செங்கலை நிரப்பி அந்த சுவரை வந்து கட்டுறாரு. கணிதத்தில் தேர்ச்சி பெறுவது என்பது எண்ணறிவு, விவாதத்திறன், அறிவார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதாகும். நாம் இந்த வகுப்பில் பல்வேறு முறைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கும் வழிகள், குறைந்தபட்ச வண்ணங்களை கொண்டு கொடுக்கப்பட்ட நிலவரைபடத்தை வட்டமிடல் போன்ற செயல்களுக்கு நடைமுறை தீர்வுகளை காண்போம். மேலும் நாம் பிபனாசி எண் தொடர் எவ்வாறு உயிரியல் மற்றும் உடலியல் அமைப்புகளில் தொடர்புடையதாக அமைந்துள்ளது என்பதையும், மேற்சிந்தனை யுக்திகளை வளர்த்துக் கொள்ள உதவும் சைபர் ரகசிய குறியீடுகள் பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். இது போட்டித் தேர்வுகளை எளிதாக நாம் எதிர்கொள்ள பயன்படும். மேலும் அங்காடிகளில் பொருள்களை வாங்கும் போதும் பொதித்தல் அணுகுமுறைகளின்படி குறிப்பிட்ட எடையுள்ள கொள்கலனில் பொருட்களை நிரப்பும் போதும் நாம் ஒரு அறிவார்ந்த நுகர்வோராக இருப்பது எப்படி என்று விவாதிப்போம். இதற்கிடையில் உங்களுடைய மனக்கிளர்ச்சியை அதிகரிக்கும் செயலாக கருத்து சிந்தனைகளை வளர்க்க உதவும் சேர்ப்பு விளையாட்டையும் விளையாடுவோம். இதெல்லாம் இந்த பாடத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எண்ணுதல், கவுண்டிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது. ஸோ எண்ணுதல்ல 2 கொள்கை இருக்குப்பா, சரிங்களா? கவுண்டிங்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கவுண்டிங் இருக்கு. கவுண்டிங் பிரின்சிபல்ல கூட்டல் கொள்கை மற்றும் பெருக்கல் கொள்கை. ஓகேவா? சோ கவுண்டிங்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கவுண்டிங். Addition principle and multiplication principle. Okay. அடிஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன, மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்னா என்னன்னா, அடிஷன் பிரின்சிபல் வந்து இண்டிபெண்டா இருக்கும், மல்டிப்ளிகேஷன் வந்து டிபெண்டா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சோ இது m இன்டு n. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் வந்து m இன்டு n. இது வந்து m
பிளஸ் என். இது ஒன்றை ஒன்று சாராமல் இருக்கும், இது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். ஒன்றை ஒன்று சாராத அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்காது. சரிங்களா? எம் பிளஸ் என்வே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஹோட்டல் எக்ஸாம்பிள். நீங்க போய் ஹோட்டலுக்கு போறீங்க, தோசை வாங்குறீங்க, பிரியாணி வாங்குறீங்க. தோசையும் பிரியாணியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா? தோசையையும் பிரியாணியும் மிக்ஸ் பண்ணுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த டேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரி யாருமே நம்ம சாப்பிட மாட்டோம். சோ அதுதான் அடிஷன் பிரின்சிபல்னா. தோசை வேணா உங்களுக்கு தோசை தனியா வாங்கி சாப்பிடுவீங்க, பிரியாணி தனியா வாங்கி சாப்பிடுவீங்க. மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்னா பேண்ட் ஷர்ட் சொன்னேன் இல்லையா, 2 பேண்ட்டை வச்சுட்டு 5 ஷர்ட் கூட மேட்ச் பண்ணிப்பீங்க. காலையில ஒரு ஷர்ட், மத்தியானம் ஒரு ஷர்ட், ஈவினிங் ஒரு ஷர்ட். ஆனா ஒண்ணுதான். சோ இந்த பேண்ட்டும் இந்த ஷர்ட்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. பிரியாணியும் தோசையும் தனித்திருக்கிறது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். அடிஷன் பிரின்சிபல் பிரின்சிபலுக்கு ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கணும்னா, அடிஷன் பிரின்சிபல் ஆனது தனித்து மட்டும்தான் இருக்கும். மல்டிபிளிகேஷன் பிரின்சிபல் ஒன்னோட ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும், தனியா இருக்கவே இருக்காது. சோ மல்டிபிளிகேஷன் பிரின்சிபல் வந்து நீங்க பாசிபிள் வேலை வேணாலும் அதை கொண்டு போக முடியும். அடிஷன் பிரின்சிபல்ல அதை கொண்டு போக முடியாது. ஓகேவா? சோ இங்க பாருங்க, நான் ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். For her breakfast, Susan always select one item from each of the following. மெயின் கோர்ஸ்ல ஸ்டம்பிள்ட் எக்ஸ் இருக்கு, ஃப்ரைட் எக்ஸ் இருக்கு, ட்ரிங்க்ஸ்ல ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, மில்க் இருக்கு. ஸோ மெயின் கோர்ஸ் வந்து நான் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். மெயின் கோர்ஸ் வந்து நீங்க 4 ஆப்ஷன் கூட கொடுங்க, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், எக்ஸ் எல்லாம் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. சூசன் எப்படி வந்து அவனோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாரு? ஒன்னு ஸ்கிராம்பிள்ட் எக் ஆரஞ்சு ஜூஸ், இல்லைன்னா ஸ்கிராம்பிள்ட் எக் மில்க், இல்லைன்னா ஸ்கிராம்பிள்ட் எக் கிரேப் ஜூஸ், இல்லைன்னா ஸ்கிராம்பிள்ட் எக் சாக்லேட் மில்க். அதே மாதிரி ஃப்ரைட் எக் ஆரஞ்சு ஜூஸ். அதாவது இதையும் அதையும் ஒண்ணு இதை எடுத்துட்டு அதுல ஏதோ ஒண்ணு. இதுல ஒரு ஐட்டம் மெயின் கோர்ஸ்ல ஒரு ஐட்டம், ட்ரிங்க்ஸ்ல ஒரு ஐட்டம். நம்ம எல்லாருமே ஹோட்டல் போனா என்ன பண்ணுவோம்? சூப் ஒன்னு ஆர்டர் பண்ணுவோம், மெயின் கோர்ஸ் ஒன்னு ஆர்டர் பண்ணுவோம், ஸ்டார்டர்ஸ் ஒன்னு ஆர்டர் பண்ணுவோம், எல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். சோ ஆனா எல்லாத்தையுமே சூப்பு, ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் சூப் ஆர்டர் பண்ணுவீங்க, அப்புறம் ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணுவீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயின் கோர்ஸே உங்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்படித்தானே சாப்பிடுவோம் நம்ம. எல்லாமே வயிற்றுக்குள்ளதான் மேம் போகுது, ஆனா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு சாப்பிடுவோம். கரெக்டா? எஸ். ஸோ நம்ம இது வந்து எதுவுமே லிங்க் கிடையாது, ஒன்னோட ஒன்னா லிங்க்ல இல்ல. என்ன பண்ணுவோம் அத? எல்லாமே தனித்து செயல்படக்கூடியது, தனித்தனியா தான் உங்களால சாப்பிட முடியும். இதே இங்க பாருங்க, அனிமல் ஆப்ஷன்ஸ்ல பியர் இருக்கு, பன்னி இருக்கு, பிங்க் கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, ஸ்விம் சூட், ட்ரெஸ், அதனுடைய அவுட்பிட் ஆப்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் பரி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் 6 சொல்றேன், செக் பண்ணுவோமா? சரி, 12 சொல்றேன். ஏன்னா இங்க தப்பா ஆப்ஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அது ஹிண்ட் காட்டும். Create a tree diagram to count the possible ways. ஓகேவா? சரி, இங்க திருப்பியும் 9 கொடுக்குறேன். இப்ப பாருங்க, 8 பாசிபிள் கரி ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா, பியர் எடுத்துக்கிட்டு பிங்க் கலர் போட்டுக்கலாம், ஸ்விம் சூட் போட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். பியருக்கு பிளாக் கலர் கலர் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ஸ்விம் சூட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ட்ரெஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் நீங்க பன்னி எடுத்து 8 பாசிபிள் வேஸ்ல இதை நீங்க வந்து டெய்லியும் எடுத்துட்டு போக முடியும். ஆனா நீங்க 8 பாசிபிள் வேஸ்ல வந்து ஒரே டைம்ல சாப்பிட்டுட்டு வர முடியுமா? முடியாது இல்லையா?
சோ இதுதான் வந்து அடிஷன் பிரின்சிபலுக்கும் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது இத அட் அ டைம்ல 2யும் 3யும் 4யும் 10 ஐட்டத்தை வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்மளால சாப்பிடுறதுக்கு பாசிபிளே கிடையாது. இது வந்து 5 ஷர்ட்டை வச்சு 2 பேண்ட்டை வச்சு ஒரு செட் ஷூவை வச்சு கூட 5 நாள் நீங்க ஓட்டிடலாம். 5 நாளைக்கும் ஒரு செட்டு ஷூவையும் ஒரு பேண்ட்டையும் வச்சுட்டு நீங்க வந்து ஷர்ட்டை மட்டும் மாத்திட்டு மாத்திட்டு போனா கூட நீங்க வந்து புதுசா போட்டிருக்கீங்களா பழசா போட்டிருக்கீங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க 50 ஐட்டம் ரைஸ் ஐட்டம் வாங்கிட்டு உங்களால அட் அ டைம்ல சாப்பிட முடியாது. சோ இதுதான் நம்மளுடைய அடிஷன் பிரின்சிபல் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் வந்து செப்பரேட்டா தான் இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் வந்து அதை மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். டிபெண்டா இருக்கலாம். அடிஷன் இண்டிபெண்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ கான்செப்ட் உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவுதான், குட்டி கான்செப்ட் தான் பார்த்திருக்கோம். கிளியரா இருக்குன்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம இப்போ வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம். MCQ கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதுல நிறைய ஃபில்அப்ஸ் தான் இருக்கும் இன்னைக்கு. சோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும், பாருங்க. ஒரு கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. So A can finish a job in 3 days, whereas B finishes it in 6 days. The time taken to complete the job working together is dash days. A என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் B என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை dash நாட்களில் முடிப்பர். இரண்டாவது question. If 5 persons can do 5 jobs in 5 days, then 50 persons can do 50 jobs in dash days. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாள்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை dash நாள்களில் செய்து முடிப்பர். எழுதிட்டீங்களா? மூன்றாவது கேள்வி. A can do a work in 24 days if A and B together can finish the work in 6 days, then B alone can finish the work in dash days. A என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். A மற்றும் B ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் B என்பவர் அந்த வேலையை தனியே dash நாட்களில் முடிப்பார். Question number 4. A alone can do a piece of work in 35 days if B is 40% more efficient than A. Then B will finish the work in dash days. A என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாள்களில் முடிப்பார். B ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் B ஆனவர் அந்த வேலையை dash நாட்களில் முடிப்பார். கால்குலேட் பண்ணி போடுங்க.
அடுத்த question. A alone can do a work in 10 days and B alone in 15 days. They undertook the work for 2 lakhs. That amount that A cash. A என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாள்களிலும் B ஆனவர் தனியே 15 நாள்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்ட A பெரும் தொகை டேஷ் ஆகும். கால்குலேட் பண்ணுங்க. The compound interest on 5,000 at per annum for 2 years compounded annually is dash. ரூ- 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ். கால்குலேட் பண்ணுங்க. The number of conversion periods in a year if the interest on a principal is compounded every 2 months is dash. ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு காலங்கள் இருக்கும். ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு டேஷ் மாற்று காலங்கள் இருக்கும். Next question. The time taken for rupees 4,400 to become 4,851 at 10% compounded half yearly is dash. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4,400 ஆனது 4,851 ஆக எடுத்துக்கொள்ளும் நேரம் டேஷ் ஆகும். The sum which amounts to 2,662 at 10% per annum in 3 years compounded yearly is dash. 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2,662 தொகையாக ஆகும். Last question. The difference between compound and simple interest on a certain sum of money for 2 years at 2% per annum is rupees 1. The sum of money is dash. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ 1 எனில் அசலானது டேஷ் ஆகும். ஸோ 10 கொஸ்டின்ஸ்க்குமே கால்குலேட் பண்ணி கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த 7th லெசனுடைய டாபிக் கண்டினியூட்டி பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னைக்கு நம்ம கான்செப்ட் மட்டும்தான் பார்த்தோம், சம்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கல.
டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.